ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம்னா நம்ம ஷோல்டருக்கும் பைஸுக்கும் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு வாரமாக கொஞ்சம் 3 நாளாக கொஞ்சம் பிஸி. அதனால் திருவண்ணாமலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போயாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி 100 டே சேலஞ்சில் டே 79 ஆகுது. இன்றைக்கி நம்ம ஷோல்டருக்கும் பைஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் ப்ரெஸ்ஸு 15 கவுண்டு 3 செட்டு. அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம மாஸ்டரான அர்னால்டு ப்ரெஸ் வந்து 15 கவுண்டு 3 செட்டு. இது நான் வீடியோவில் காட்டுறது முழுக்க எல்லாமே நான் 3வது செட்டு போட்டதை மட்டும்தான் காமிக்கேன். ஏன்னா அவ்வளோ இதுக்கு டைம் கிடையாது. ஓரளவுக்கு எனக்கு பெயின் அதை மசில் ஆக்டிவேஷன் ஆகிற வரைக்கும் நான் காமிக்கேன். ரெண்டாவது சைடு லேட்ரலு, இது நம்ம ட்ராப்புக்கும் அதுக்கப்புறம் சைடு ரைசஸ்க்கும் நம்ம பண்ணுறது, சைடு ட்ராப்புக்கும் அது எல்லாமே ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு 15 கவுண்டு 3 செட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ரைசஸ்ஸு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எடுத்தது வந்து நான் வீடியோவை நான் மட்டும் எடுத்தேன். ரெண்டாவது நம்ம கேமராமேன் வந்துட்டாப்பில், அவர் வந்து எல்லாமே வீடியோ எடுத்தார். அதுக்கப்புறம் இருந்ததுக்கு இப்போ கட்டிங்ஸ் ஃபுல்லாக வந்திருக்கு. 75லேருந்து 69 வரைக்கும் இப்போ 6 கிலோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு. ஓரளவுக்கு வெயிட் லாஸ் ஆனவுடனே நம்ம நேச்சுரலாக பண்ணுறதுனால ஓரளவுக்கு மசில் விசிபிலிட்டி இவ்வளோ தான். இதுதான் நமக்கு பீக் கண்டிஷனு. அதுக்கப்புறம் கேபிள் கிராஸ் ஓவர் ஷோல்டருக்கு. இது நம்ம போடும்போது நம்ம ட்ராப் எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகும். மேக்ஸிமம் இதில் தான் யூஸ் பண்ணுறது ட்ராப் ஆக்டிவேஷன் பண்ண. ரெண்டாவது நம்ம தம்பிள்ஸை வச்சு ட்ராப்பை ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ஆக்டிவேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம பைசப் ஒர்க் அவுட் வந்து இருக்குது. பைசப் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பைசப் கர்லு தம்பிள்ஸை வச்சு இது 20 கவுண்டு 3 செட்டு இல்லை 4 செட்டு. இது நான் போட்டது 4வது செட்டு ஃபெயிலியர் செட்டு. நல்ல லாங் பிரச்சனை மட்டும்தான் ஆக்டிவேஷன் ஆகிருக்கு. எனக்கு லாங் கட்டு ஷார்ட் கட்டு கிடையாது. அப்படிங்கிறப்போ நல்லா பெயின் பிடிக்கிற வரைக்கும் ஃபுல்லாக எல்லாமே ஆக்டிவேஷன் பண்ணணும். இது நல்லா கடைசி ஃபெயிலியர் செட்டுங்கிறதுனால ஃபுல் மசிலுமே நல்லா விசிபிலிட்டியாக தெரியும் நம்ம கையில் மட்டும். ஏன்னா ஓரளவுக்கு நம்ம பெயின் ஹெவியாக போட்டால் மட்டும்தான் வரும். ரெண்டாவது பைசப் கர்லு பார்பல் ராட்டில் 10 கிலோ வச்சு போட்டேன். ரெண்டாவது 15 கிலோ வச்சு அந்த மசில் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக எல்லாமே ஹெவியாக போட்டது. ஆனால் இப்படி பெண்ட் பண்ணி போடக்கூடாது எந்த இதுவுமே. நான் போடுறது வந்து கேபிட்டல் எல்லு ஸ்மால் எல்லு. நம்ம கை மேலே ஏறும்போது கரெக்டாக எள்ளு மாதிரி தான் போகும். ஆனால் கேபிட்டல் எல்லு ஸ்மால் எல்லு. இது நம்ம பைசப் கர்லில் வந்து லாஸ்ட் ஒரு கவுண்ட் அடிக்கும்போது ஃபுல் ஹெவியாக பண்ணணும். ஆனால் அப்படி உடம்பை வளைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேமர் கர்லில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எல்போவும் நம்ம ஹிப்பும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி பண்ணேன். இது வந்து 15 கவுண்டு 3 செட்டு. வர்ற மார்ச் 30 நம்மளோட சேனலோட 2வது வருஷம். அதோட ப்ளஸ் நம்மளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட பிறந்தநாள். அவங்க இதுக்காக நம்ம ஒன்று செய்கிறோன்னு சொல்லி வச்சுருந்தோம். அதை கண்டிப்பாக இந்த வாரம் லாஸ்ட் வீக் ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பீங்க. மறக்காமல் சேனலை லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.